ரைட். ஸோ இப்போ யார் எதை செய்ய போகிறார்கள் என்பதை சொல்லணும். யார் அப்படிங்கிறதுக்கு ப்ரோனவுன் என்னன்னு பார்த்துருக்கோம். அது ஒவ்வொன்றும் நான் அப்படின்னா ஐ, வி அப்படின்னா வீனா நாங்கள், நாம் அப்படிங்கிறதுக்கு வீன்னு சொல்லணும். இந்த மாதிரிலாம் பார்த்தோம். ஸோ இரு, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத ஒரு முக்கியமான ஒரு ஒர்க்காக நினச்சிக்கிட்டு அதை சொல்லணும். அப்படின்னா நிகழ்காலத்தில் இப்போ நான் பண்ண போகிறேன், இப்போ இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல வர்ற விஷயத்த இங்கிலீஷில் அதுக்கு ஈக்குவலண்டான வார்த்தை என்ன? பி. ஸோ இதை நிகழ்காலத்தில் எப்படி சொல்லணுன்றதை பார்த்தோம். ஐ ஆம், யூ ஆர், வி ஆர், ஹீ இஸ், ஷீ இஸ், இட் இஸ், தே ஆர் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இதே நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை பற்றி சொல்லும்போது நான் இருந்தேன், நாங்கள் இருந்தோம், நாம் இருந்தோம்ல அப்போ அப்படின்னு நம்மலாம் பேசும்போது அந்த இருங்கிறது ஒரு முடிந்த செயல், முடிந்ததை சொல்லும்போது எப்படியெல்லாம் மாறுது தமிழ்ல? நான் இருந்தேன், நாம் இருந்தோம், நாங்கள் இருந்தோம், நீ இருந்தாய், நீங்கள் இருந்தீர்கள், அவன் இருந்தான், அவள் இருந்தாள், அது இருந்தது, அவர்கள் இருந்தார்கள், அவைகள் இருந்தன. இந்த மாதிரி மாறுது. இதே பி அப்படிங்கிற வார்த்தை இறந்த காலத்துல வரும்போது ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சிட்டோம், செஞ்சு முடிச்சத நான் சொல்லும்போது என்னவா மாறுதுங்கிறத பார்ப்போம். நம்ம நிகழ்காலத்துல ஐ ஆம்னு சொன்னோம், இங்க ஐ வாஸ். ஐ வாஸ், என் கூடயே சேர்ந்து சொல்லுங்க. ஐ வாஸ். வி வேர், வி வேர். யூ வேர், யூ வேர். எதிரில் இருக்கிற ஒருத்தராக இருந்தாலும் சரி, பல பேராக இருந்தாலும் சரி, யூ வேர் அப்படின்னா நீங்க இருந்தீங்க, நீ இருந்த அப்போ அப்படின்னு நான் சொல்லும் போது என்ன சொல்லணும்? யூ வேர். அவன் இருந்தான், அவர் தான் அப்போ. ஹி வாஸ், ஷி வாஸ், இட் வாஸ், தே வேர். அவங்க இருந்தாங்களே அப்போ, அவங்க அந்த வேலையை பண்ணாங்களே அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணும்? தே வேர். ஓகே, இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. புரிஞ்சுக்கிட்டு அடுத்த எக்ஸசைஸ்க்கு வாங்க. இப்போ இதுக்கு முன்னால மாதிரியே நான் சொல்ல சொல்ல தமிழ்ல இருந்தா இங்கிலீஷ்லையும், இங்கிலீஷ்ல இருந்தா தமிழ்லையும் சொல்லிக்கிட்டே வாங்க. வி வேர், நான் இருந்தேன். யூ வேர், ஐ வாஸ். நான், யூ ஆர், யூ வேர், நீ இருந்தாய், நீங்கள் இருந்தீர்கள். He was, they were, அவன் இருந்தான். We were, அது இருந்தது. நாம் இருந்தோம், நாங்கள் இருந்தோம். She was, I was, you were, அவள் இருந்தாள், நாம் இருந்தோம், நாங்கள் இருந்தோம். மதுரை வாஸ், ஐ வாஸ், அவர்கள் இருந்தார்கள், அவைகள் இருந்தன. அது இருந்தது. யூ வேர், சீதா வேர். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இது ஆரம்பத்தில் உங்களுக்கு சிரமமாக இருக்கும். நான் சொல்கிறத அப்படியே திரும்ப திரும்ப ரீவைண்ட் பண்ணி திரும்ப திரும்ப என் கூடையே சொல்லிக்கிட்டே வாங்க. 10 முறை, 20 முறை, 30 முறை, நீங்கள் எவ்வளவு முறை நீங்கள் சொல்லி என்ன மாதிரியே நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், சவுண்டை கம்மி பண்ணிவிட்டு நீங்களே சொல்லிக்கிட்டே வாங்க. தடுமாற்றம் இல்லாமல் சொல்கிறீங்களா, யோசனை இல்லாமல் சொல்கிறீங்களா, அதை சொல்லிக்கிட்டே வந்துட்டீங்கன்னா அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. ஸோ இதை சொல்லும்போது நீங்கள் யார்கிட்டயாவது பேசுகிற மாதிரி அசியூம் பண்ணிக்கிங்க. அது இன்னும் ரொம்ப நல்ல விஷயம். நாங்கள் இருந்தோம் அப்படிங்கும்போது நீங்கள் யார்கிட்டயோ நாங்கள் இருந்தோமே, வி வேர் அப்படின்னு சொல்லணும். ஐ வாஸ், நான் இருந்தேன். யூ வேர், ஐ வாஸ். அந்த மாதிரி திரும்ப திரும்ப சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா இதை சொல்லி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அடுத்த கிளாஸ்க்கு வாங்க. தேங்க்யூ.